ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் தி கோட் திரைப்படம் இதுவரையும், அதாவது செப்டம்பர் 2ஆம் தேதி இந்த நேர முடிவுபடி கனடாவில் இதுவரையும் எத்தனை ஷோ போடுறது உறுதியாக இருக்குது, ஸோ எவ்வளோ டிக்கெட் விட்டுனே இருக்கு, அதன் மூலம் எவ்வளோ கலெக்ஷன் இருக்கு அப்படின்றதான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம டீட்டெயில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தி கோட் திரைப்படத்திற்கு நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிங்களா இல்லையா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா மறக்காம பண்ணிக்கோங்க. ஓகே அன்பா, வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஓகே அன்பா, கனடாவில் தி கோட் திரைப்படம் இதுவரையும் எவ்வளோ கலெக்ஷன் இருக்கு அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கர்நாடகாவில் ஸோ இதுவரையும் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றதுக்கான வீடியோ நம்ம சேனலில் போட்டுக்கிறோம். பார்க்கல அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ ஓகே அன்பா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2ஆம் தேதி இந்த நேரம் முடிவுபடி 54 ஷோ போடுறது உறுதியாக இருக்குது. 3518 டிக்கெட் வந்து விட்டுனே இருக்குது. இதன் மூலம் $83,828 வந்து ஏர்ன் பண்ணியிருக்குது. அதாவது இந்தியன் மதிப்பில் பார்க்கும்போது 70,35,000 வரை கனடாவில் தி கோட் திரைப்படம் இதுவரையும் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் பண்ணியிருக்குது. ஸோ அடுத்தடுத்து எவ்வளோ கலெக்ஷன் பண்ணுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே அன்பா, இந்த மாதிரி தி கோட் திரைப்படம் எந்தெந்த ஏரியாவில் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணுது அப்படின்றக்கான வீடியோ நம்ம சேனல் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகே அன்பா, தேங்க்யூ.